வெல்கம் டு கோலிவுட் மெயில். பல்டி மூவி ரிவ்யூ பத்தி ஷார்ட்டா பார்த்தலாம் வாங்க. இந்த படத்தை உன்னி சிவலிங்கம் அறிமுக இயக்குனர் இயக்கியிருக்காரு. சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் இன்னைக்கு சோனி லிவ் OTT ஆப்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, கோயம்புத்தூர் கேரளா எல்லைப் பகுதியான பாலக்காட்டுல ஷேன் நிஜாம், சாந்தோனி பாக்யராஜ் இவங்க 2 பேரும் கபடி விளையாண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல கந்துவட்டிக்காரரா செல்வராகவன் இருக்காரு. அவரோட கபடி டீமை இவங்க 2 பேரும் சேர்ந்து தோக்கடிச்சிடுறாங்க. இவங்களோட கபடி விளையாட்டை பார்த்து இவங்களுக்கு பணத்தாசை காட்டி இவங்க 2 பேரையும் தன்னோட டீம்ல விளையாடுறதுக்காக செல்வராகவன் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு, எப்படி ரெவடிஷத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ், ஷேன் நிகாம், சாந்தனு 2 பேரும் கபடி மேட்ச்லயும் சரி ஃபைட் சீன்லயும் சரி பிச்சை இருக்காங்க. செல்வராகவனோட வில்லத்தனம் மிரட்டி இருக்காரு. சாய் அபியங்கர் மியூசிக் பாட்டும் சரி பிஜியும் சரி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பத்துல வர கபடி மேட்சும் கோயம்புத்தூர் பாலக்காடு லொகேஷன் எல்லாமே பார்க்க சூப்பரா இருக்கு. படத்தோட நெகட்டிவ், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கபடி ஓரமா தூக்கி போட்டுட்டு கந்து வட்டி பழிவாங்கிற கதையா மாத்திட்டாங்க. நம்ம ஊர்லவே ஏற்கனவே டஜன் கணக்குல பார்த்த அதே கேங்ஸ்டர் கதை தான், புதுசா ஒண்ணும் இல்ல. அல்போன்ஸ் புத்திரன், பீர்த்தி அஸ்ரானி எல்லாம் படத்துல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உருப்படியான சீன் எதுவுமே இல்ல. கடைசியா பாட்டு எடுக்க போறான்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்காங்க. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் படம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 out of 5.